Hi, thank you for your support. I know I'm repeatedly saying this, but we have reached 500 plus subscribers on YouTube, which means a lot to me. Thank you so much. இந்த வீடியோவில் தேக்கடி ரைட் அண்ட் ஸ்டே பற்றின ஒரு ஓவரால் குயிக் ரிவ்யூ அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மதுரையிலேருந்து தேக்கடிக்கு 150 கிலோமீட்டர். ஸோ நியர்லி நீங்கள் தேக்கடியை போய் ரீச் ஆக ஒரு 3.5 hours ஆகும். ஸோ டோட்டலி டூ அண்ட் ஃப்ரோ தேக்கடி ட்ரிப்க்கு நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் காரோ இல்லை பைக்கோ எடுத்துகிட்டு போனால். நான் என்னோடய காருக்கு பெட்ரோல் அலவன்ஸ்னு பார்த்தா ஒரு 2000 to 2500 வரை எனக்கு பெட்ரோல் காய்ச்சு. நான் 300 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் என்னுடைய காரில் தேக்கடிக்குள்ளே நான் ட்ராவல் பெருசாக பண்ணலை. அங்கே போய் நான் ரெண்டல் ஜீப், அப்புறம் மோரோவர் நாங்கள் வாக்கிங்லேயே நிறைய இடம் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டையும் உங்களால் கட் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா மதுரையிலேருந்து தேனி, கம்பம்லேருந்து குமுளிக்கு ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணும்போது உங்களால் இன்னும் என்னை விட காஸ்ட் ரொம்ப கம்மியாகவே ட்ராவல் பண்ணி உங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். எங்களுக்கு பர்சனலாக இந்த ரைடில் ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே போகிற பாதைகள்லாம் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் தேக்கடிக்கு பிளான் பண்ணுற நபராக இருந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா பைக் ரைட் இஸ் த பெஸ்ட் ரைட். நீங்கள் கட்டாயம் பைக் ரைட் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் தேக்கடியை ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு ரூமை புக் பண்ணிட்டோம். எங்களுடைய ட்ரிப்பை நாங்கள் 2 nights and 3 days பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் ரூமை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் தேக்கடி வர்றதுக்கான பெஸ்ட்டு சீசன் நான் சொல்லிடுறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப் இந்த சீசனில் தேக்கடியில் கிளைமேட் நல்லாயிருக்கும். நாங்கள் தேக்கடி ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். இந்த 3 நாளில் நாங்கள் ஃபேமிலியோட ரோஸ் பார்க், போட்டிங், எலிஃபென்ட் ரைட், சத்திரம், பருந்தும்பாறை, ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். இந்த இடங்களை பற்றின முழு விவரம் என்னுடைய சேனலில் நான் தனித்தனியாக ஒரு எபிசோடாக எடுத்து போட்டிருக்கேன். கட்டாயம் போய் எல்லா எபிசோடும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் தேக்கடிக்கு எங்கள் குடும்பத்திலேருந்து 6 நபராக வந்திருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த 3 நாளில் தேக்கடியில் இந்த 6 பேருக்கும் சேர்த்து 20,000 ரூபாய் கிட்ட செலவாச்சு. ஸோ அப்போ நாங்கள் பெர் டேக்கு கணக்கு பண்ணால் 7,000 ரூபாய்க்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். சாப்பாட்டுக்கு, ரூமுக்கு, ட்ராவலுக்கு, பெட்ரோலுக்கு, அப்புறம் செப்பரேட் கேம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம். ஸோ பெர் ஹெட்டுக்குன்னு நாங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் 1,200 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். எங்கள் பிளானுடைய முக்கியத்துவம், அதாவது இந்த ட்ரிப்பில் நாங்கள் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு, அப்புறம் அங்கே உள்ள கேம்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நாங்கள் என்னென்ன விருப்பப்பட்டு சாப்பிடணும்னு நினச்சோமோ அது எல்லாமே சாப்பிட்டோம். அதெல்லாம் நாங்கள் செலவு பார்க்கல. ரெண்டாவது, நாங்கள் எங்கெங்கே போய் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சோமோ அதுவும் நாங்கள் ரொம்ப பெருசாக செலவு பார்க்கல. அதெல்லாம் நாங்கள் போய் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் போய் பார்த்தோம். பட் ரூம்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூமை தான் நாங்கள் புக் பண்ணோம். என்ன காரணம்னா, நாங்கள் 3 நாளும் வெளியே சுற்றி தான் பார்க்க போகிறோம். நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் ரூமுக்கு வர போகிறோம். ரெண்டாவது விஷயம், நான் ரொம்ப கவனித்து பார்த்தது, அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் நீட்டாக இருக்கணும். அது நல்லபடியாக எங்களுக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடமா எங்களுக்கு அமைஞ்சது. அதை பற்றின ஒரு முழு விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு இந்த விலாகில் காமிக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி வந்தாலும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தேக்கடி விலாக் பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட் இங்கே கிராண்ட் க்ளோரி மூலமாக எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஸ்டே அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர். இல்லை, உண்மையிலேயே நான் அதை சொல்லலை. நான் இங்கே பர்சனலாக என் ஃபேமிலி எல்லாருமே ஸ்டே பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி பார்க்கணும், அப்புறம் ரெண்டாவது கிளீனிங்னஸ். அந்த ரெண்டுமே எனக்கு இந்த இடம் பர்சனலாக சூட்டான மாதிரி இருந்தது. இவருடைய பேர் கிருஷ்ணபிரசாத். நீங்கள் எப்போ நம்ம கிராண்ட் க்ளோரி ரெசார்ட் வந்தாலும் சாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது கிராண்ட் க்ளோரி. இந்த இடம் நம்ம பார்த்தீங்கன்னா தேக்கடி ஜங்ஷன், குமுளி இங்கே தான் இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசல்ட் பார்க்க போனால் மேக்ஸிமம் 40 கிலோமீட்டர் போட்டிங் இருக்குது. இவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. நீங்கள் தேக்கடி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு தான் வருவீங்க. அதுக்கு இந்த லொக்கேஷன், இவர் சொன்ன லொக்கேஷனை நான் கூகுள் மேப்பில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன்.
இந்த இடத்துல நீங்கள் ரூம் எடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு அக்சசபிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம லாட்ஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னோட vlogல பார்த்துருப்பீங்க நான் எந்தெந்த இடத்துக்கு போனேன்னு. இது எல்லாமே இங்கே வந்துட்டு சாரை கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். இவருடைய நம்பரும் நான் போடுறேன் 9778342269. ஓகே. இவருடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சாரே முக்கால்வாசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவார். நீங்கள் இங்கே வந்து உங்கள் பிளான், உங்கள் எத்தனை நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுடைய பிளான் என்னென்ன மாதிரி விஷயம் பார்க்கணும்னு நீங்கள் சார்ட்ட சொன்னீங்கன்னா போதும். எங்களுக்கெல்லாம் சார் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் தேக்கடியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் போட்டிங் மட்டும்தானே கிடையாது, இங்கே இன்னும் நிறைய ட்ரக்கிங் இருக்குது, எலிஃபண்ட் சஃபாரி, ரோஸ் கார்டன். ஸோ ஒரு அட்வென்ச்சரான ரைட்ஸ் நிறைய இருக்குது தேக்கடியில். நானே எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட vlogல, என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள vlogலாம். ஸோ இப்போ சார் வந்து நமக்கு ரூம்ஸ் காமிக்க போகிறாரு. கட்டாயம் நான் அவங்க எல்லாரையும் ரூம்ஸும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய லாட்ஜில். எப்பயுமே பர்சனலாக எந்த ரூம் வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கும். ஏன்னா லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தான் பார்ப்பேன். நான் புக் பண்ணது வந்து பொங்கல் லீவ் டைம். எப்படி ரூம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு யோசனையில் அந்த ஒரு கவலையில் தான் நான் மலையேறிட்டு இருந்தேன், பார்த்துருக்கீங்க. ஆனால் இங்கே வந்தது சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்திருக்கோம் சார், கட்டாயம் ரூம் வேணும்னு. இவங்க ப்ராப்பராக டக்குன்னு பிளான் பண்ணி நமக்காக ஒரு ரூம் அலாட் பண்ணாங்க, 2 ரூம் அலாட் பண்ணாங்க 2 டேஸ்க்கு. அதுவும் இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில். நீங்கள் பீக் சீசனில் வரும்போது கூட இங்கே உங்களால் புக் பண்ண முடியும். நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணால் நான் இவருடைய விசிட்டிங் கார்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் சாரோட நம்பர். நீங்களும் தேக்கடிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய முன்னாடி vlogsல நீங்களே எப்படி ஆன்லைனில் போட்டிங்க்கு புக் பண்ணுறது, ஸோ எலிஃபெண்ட் ரைடுக்கு எவ்வளோ ஆகும், அது எப்படி புக் பண்ணுறது, ஜீப் சஃபாரிக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி தான் செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் போன அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் தேக்கடி ட்ரிப்பை பட்ஜெட்டாக ஒரு காம்பேக்டான ஒரு செலவில், அதாவது 2 days 1 night ஸ்டேயில் உங்களால் தேக்கடியில் உள்ள முக்கியமான இடங்களெல்லாம் போய் பார்க்க முடியும். அதாவது 2 நாள் ட்ரிப். நீங்கள் டே 1 ஏர்லியராகவே உங்கள் ஊர்லேருந்து கிளம்பி தேக்கடி போய் ரீச் ஆகிடுங்க. தேக்கடி ரீச் ஆனதும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜீப் சஃபாரி புக் பண்ணிவிடுங்க. அதுலேயே உங்களுக்கு ½ a day கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நிதானமாக லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் ரோஸ் பார்க் போயிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் நல்லபடியாக முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே 2 ஏர்லி மார்னிங்காகவே போட்டிங் போயிடுங்க. அதுலேயே ஒரு ½ a day ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 இடமுமே உங்களுக்கு தேக்கடியை ஃபுல்லாக சுற்றி பார்த்த ஃபீல் கொடுத்துடும். ஒரு பட்ஜெட் பிளானுக்கு இந்த பிளான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி, அதாவது ஒரு 6லேருந்து 8 நபராக வந்திருந்தீங்க அப்படின்னா ஜீப் சஃபாரி கட்டாயம் ட்ரை பண்ணிடுங்க. என்ன காரணம்னா அவங்க தலைக்கு ஒரு 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் ஒரு ½ a day நீங்கள் ஒரு நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் எலிஃபெண்ட் ரைட் நீங்கள் போகணுன்னு தோணுச்சுன்னா போங்க, அப்படி இல்லைன்னா போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கே யானை மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தோண ஆரம்பிச்சிடும், ஏன்டா இது மேலே ஏறி இது இப்படி நம்ம கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அது போராட்டம் பண்ணிகிட்டு இருந்துச்சு நம்மளை தூக்கி சமக்க. கேரளா வந்தீங்க அப்படின்னா பீஃப் அண்ட் பரோட்டா ட்ரை பண்ணாமல் உங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் போயிடாதீங்க. நீங்கள் பீஃப் சாப்பிட்ற நபராக இருந்தால் மட்டும். நெக்ஸ்ட் பைக் ரைட் போவோம் வாங்க.